ஸோ என்னன்னா 4-5 நாளா சேனல்ல வந்து வீடியோ போட முடியல. காரணம் வந்து என்னோட பல்லு வந்து 2 சைட்லயுமே கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுனால என்னால வீடியோ போட முடியல, பேச முடியல. அதனால நான் வீடியோ போடல. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போடுவேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஸ்ரீ அஃபிஷியல். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் சீரியல 5 மினிட்ஸ் முடிக்கிற மாதிரியான கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சேரனுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வானதி வீட்டுக்கு நோட்டீஸ் வைக்கிறதுக்காக சோழன் அண்ட் நிலா 2 பேருமே வராங்க. உள்ள வந்துட்ட உடனே வானதி வீட்டுக்குள்ள வராங்க. வானதி வந்துட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு, நீங்க அப்பா அம்மாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே உங்க அப்பா அம்மா வராங்க. வந்துட்ட பிறகு நிலாவுக்கு சொல்றாங்க, இது போல சேரனுக்கு வந்து நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதுக்கு நோட்டீஸ் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னு அவங்க அம்மா சிரிச்சுட்டு, டீ காஃபி குடிக்கிறீங்களாமா அப்படின்னு, குடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட் பண்ணுங்க நான் போய் பிளாக் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டீ எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ குடிச்சு முடிச்சிட்ட பிறகு நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து வச்சு கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வானதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க அம்மா அப்பா சிரிச்சுட்டு கண்டிப்பா வந்துடணுமா அப்படின்னு சொல்றாங்க. வானதி ஓகேக்கா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்களா சொல்றாங்க, இல்ல வானதி ரொம்ப டைம் ஆகுது, எல்லாருக்கும் நோட்டீஸ் வைக்கணும், நாங்க அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வானதி வந்துட்டு இது போல அவங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்ச பிறகு அடுத்து எனக்கும் பாண்டிக்கும் தான் கல்யாணம். நோட்டீஸ் பக்கத்துல சோழனும் நிலா பேரும் இருக்கான, என் பேர் பாண்டி பக்கத்துல இல்ல. அடுத்து பல்லவனோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா என் பேர் பாண்டி பக்கத்துல வந்துரும். இப்போ கல்யாணத்துக்கு கண்டிப்பா எதனா நகை செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அவ பாத்தியா பேச்சு வாக்குல நகை செய்யணும்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க அம்மா, அவ கடற்கரை லூஸ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ ரொம்ப தான் பொண்ணுக்கு இடம் கொடுக்குற அப்படின்னு சொல்றாரு. விடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா சேரனோட சைட்டு காட்டுறாங்க. சேரன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ சோழன் வந்துட்டு, அண்ணா என்னன்னு இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் 2 நாள்ல கல்யாணம் வச்சு ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னு, இந்த வேலை முடிச்சுதான்டா ஆகணும் இன்னைக்குள்ள, நான் வேலை செஞ்சதா அப்படின்னு, நீ மேஸ்திரி தானே, மத்தவங்க வேலை வாங்க வேண்டியது, நீ எதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க, மத்த நாள்ல பரவாயில்ல, இப்ப இன்னும் 2 நாள்ல கல்யாணம் வச்சுட்டு இப்படி வெயில வேலை செஞ்சுட்டு இருக்க, வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு. உடனே திட்டுறாரு, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கும்போது அனீஷ் வர்றாரு. அனீஷுக்கு பார்த்துட்டு, பாரு அனீஷ் இந்த பையன் இந்த மாதிரி பண்றான், நம்மளுக்கு வேலை இருக்குல்ல, இனிமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திட்டுறாரு. உடனே சோழன் வந்து முறைக்கிறாரு, நீ அமைதியா இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அனீஷ் அவர்கிட்ட இருந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. சேரன் கேட்கிறாரு, இது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. காசு அப்படின்னு, எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் ரெடி பண்ணி வச்சது, இந்த ஊர்ல நான் கல்யாணம்லாம் பார்த்திருக்கேன், பீரோ நகை எல்லாமே போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, என் தங்கச்சிக்கு அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சேரன் அண்ட் சோழன் 2 பேருமே திட்டுறாங்க, நாங்க எங்க அண்ணனையே வந்து எதுவுமே ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், நீங்க என்ன காசு கொடுக்குறீங்க, உங்க காசை வாங்கி நாங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எங்களுக்கு அதெல்லாம் ஒரு ரூபாய் கூட தேவையில்லை அப்படின்னு. இல்ல இது சந்த கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் சொல்றாரு. அதுக்கு ஒண்ணு சேரன் சொல்றாரு, உன் தங்கச்சிக்கு உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு என்ன பிடிக்குதோ அது வாங்கி கூட, அது மத்தபடி இந்த காசுல எங்களுக்கு தேவையில்ல, இதுல இருந்து நாங்க ஒரு ரூபாய் கூட எடுக்க மாட்டோம், நீ உள்ள தயவு செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சோழனும் திட்டுறாரு, ஆமாண்ணா நீங்க பண்றது ரொம்ப தப்பு, நீங்க தயவு செஞ்சு காசு உள்ள வைங்க, நாங்க எங்க அண்ணன் கிட்டயே நாங்க ஒரு ரூபாய் கூட வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முறையா அது சொல்லும் போது அதை கேட்டு சேரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அனீஷ் அந்த காசு எடுத்துட்டு போயிடுறாரு. சோழனுக்கு வந்து ஒரு போன் வருது. போன் வரவே அவர் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த சைட்ல போயிடுறாரு. சோழன் சொன்னதை நினைச்சு சேரன் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. அவங்க தம்பிங்க வந்து அவர் அப்படி பாத்துக்கிறது நினைச்சு அவர் ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா சேரனோட வீட காட்டுறாங்க. பல்லவன் வந்து நோட்டீஸுக்கு பேர்லாம் எழுதிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கறதுக்கு. உடனே நிலா வராங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணி இதுல பாருங்க நான் பேர்லாம் கரெக்டா எழுதிருக்கேன் அப்படின்னு. ஏன்டா காலேஜ் பூரா தமிழ் கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இல்ல நீ அந்த தமிழ் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு, நீங்க ஒரு வாட்டி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பேர் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. உடனே பாண்டி சொல்றாரு, டே 50 பேருக்கு தானே கல்யாணத்துக்கு சொல்லிருக்கோம், நீ இவ்வளவு பேருக்கு நோட்டீஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வைக்க வேணாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கிறாரு. வெயிடா, ஆனா உன் சைட்ல இருந்து எவ்வளவு பேரா அது நீ கணக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாண செலவு பத்தி எல்லாத்தையும் பேசிட்டே இருக்காங்க. உடனே சேரன் வர்றாரு. சேரன் வந்துட்டு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எதுக்கு நீங்க என் கல்யாணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. உடனே அதுக்கு சோழனுக்கு கோவம் வந்துருது, என்னன்னு இப்படி பேசுற, நாங்க கஷ்டப்படாம வேற யார் கஷ்டப்படுவாங்க, நீ எதுக்கு எங்களை பிரிச்சு பாக்குற அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு, உன் சைட்ல இருந்து நீ யாருக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா, நான் யாருக்கும் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சோழன் சொல்றாரு, அண்ணா உனக்கு யாரு வந்து கல்யாண
இதெல்லாம் நடக்காதுன்னு எவ்வளவு பேசியிருக்காங்க, இந்த ஊர்லயே எவ்வளவு பேசியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே போய் நோட்டீஸ் வைக்கணும், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலையே. ஊர்ல போயிட்டு மணியை நக்க வைக்கணும், அவர்லாம் உன்னை எவ்வளவு கேவலமா பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் சேருன்னு சொல்றாரு, எதுக்கடா இப்படிலாம் பண்ற அப்படின்னா, இல்ல நான் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நடேஷ் நான் போறாரு, அவர் வந்துட்டுல என் தங்கச்சிக்கும் எங்க அண்ணனுக்கும் நோட்டீஸ் வைக்கணும் அப்படின்னு. ஏன் நாங்க கூப்பிட்டாலே நீங்க வேணாம்னு சொல்லுவீங்க, இப்ப எதுக்கு நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கிறாரு. அதுக்கு உடனே இல்ல அவன் எவ்வளவு பேசியிருப்பான் என் பையனை பத்தி, என் பையனுக்கு இன்னைக்கு வந்து கல்யாணம் நடக்கிறத நான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அதனால நோட்டீஸ் கொடுமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நிலாவுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஒரு நோட்டீஸ் தான் கொடுக்குறாங்க. என்னம்மா ஒண்ணுனா ஒண்ணுதான் கொடுப்பேன், 4-5 கொடுமா நான் எல்லாருக்கும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நோட்டீஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு சேரன் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே பல்லவன் கேட்கிறாரு, என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. எல்லாரையும் கூப்பிடுறோம், கார்த்திகா கூப்பிடலாண்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாத்தியா உன் எக்ஸ கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிண்டல் பண்றாரு. இல்லடா அந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, அதெல்லாம் சும்மா சொல்லாத, எக்ஸுக்காக தானே நீ கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. உடனே வந்து சந்தா முன்னாடி போய் பேசிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அப்புறம் கோவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. உடனே நீல ஆமா உங்க ஓட்ட வாய் வச்சு நான் அமைதியா இருங்க, தேவையில்லாத இந்த வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி, சரி ஓகே இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே சிரிச்சிட்டு சேரன் வந்து டைரக்டா கார்த்திகாவுக்கு கால் பண்ணிட்டு கூப்பிடுறாரு, இது போல கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரு மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அவங்க வந்து முறை பொண்ணு, கல்யாணம் ஆகாம நின்றுட்டு தான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க மாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாருக்கு மாமா கல்யாணம், யாரு மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அந்த இந்திக்கார பொண்ணு அப்படின்னு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்றாங்க. கண்டிப்பா நான் வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்றாங்க. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அப்படியே கண்டினியூட்டி சீன் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, போட்டோ ஷூட் வைக்கிறாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சேரன் அண்ட் சந்தாக்கு. சோழன் ரெடி ஆயிட்டு இருக்காரு. பல்லவன் கேட்கிறாரு, என்னடா ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. போட்டோ ஷூட் வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு போட்டோ ஷூட் அப்படின்னு, ஏன் அண்ணாக்கும் சந்தாக்கும் தான் அப்படின்னு, என்னடா சொல்லவே இல்லை அப்படின்னு, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதனால பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சேரன் வராரு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நீ என்ன ரெடி ஆகாம இருக்க, போய் ரெடி ஆகும் அப்படின்னு, எதுக்குடா ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அண்ணா போட்டோ ஷூட்னா அப்படின்னு, ஓ உனக்கும் நீலாக்கும் போட்டோ ஷூட் வச்சிருக்கியா, சரிடா அதுக்கே என்ன ரெடி ஆக சொல்றேன். ஆமா இப்ப நாங்க தான் புதுமண தம்பதிகள் பாரு, உனக்கு தானே போட்டோ ஷூட் வச்சிருக்கோம், நீ ரெடி ஆகணும் போயிட்டு அப்படின்னு, எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு, ஆனா ப்ளீஸ் நான் எனக்கு இது ஒரு ஆசை, தயவு செஞ்சு எனக்காக பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சந்தா வந்துடுறாங்க. நீ என்ன இப்ப இவ்வளவு காலையில வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. உடனே வந்துட்டு சோழன் சொல்றாரு, நான் தானே வர சொன்னேன் அப்படின்னு. சந்தா ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னா, 3 வகையான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தியில சொல்றாங்க. உடனே சோழனும் சிரிக்கிறாரு. அப்புறம் சேரன் சொல்றாரு, இவன் தேவையில்லாத வேலை பண்றான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நம்ம போட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன நீ இப்பவே வெக்கப்படுற, இன்னும் குழந்தைலாம் பிறந்தா என்னென்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கிறாரு. டேய் அந்த பொண்ணு முன்னாடி ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி இருங்க நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போயிடுறாரு. அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. அய்யனார் துணையில இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் அய்யனார் துணையில என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைன்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது சேரன் வந்து தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து நிலா கேட்கறாங்க, என்னன்னா ஆச்சு, ஏன்னா தூங்காம இருக்கீங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சிரு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சேரன் சொல்றாரு, எனக்காக நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே நிலா சொல்லுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. சந்தா ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டு நீ சோழனை விட்டு போயிட மாட்டேல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்டோன்னு நிலாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது சோழன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ நாளைன்னு சொல்லிட்டு இதுதான் போட்டிருக்காங்க. இது நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சோ இன்னைக்கு எபிசோட்ல இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றது நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ என்னன்னா 4-5 நாளா சேனல்ல வந்து வீடியோ போட முடியல. காரணம் வந்து என்னோட பல்லு வந்து 2 சைட்லயுமே கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுனால என்னால வீடியோ போட முடியல, பேச முடியல, அதனால நான் வீடியோ போடல. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போடுவேன், நீங்க கண்டிப்பா பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் எனக்கும் மோட்டிவேட்டா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.